السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜமாத்துல் ஆஹிரா மாதத்தினுடைய முதலாவது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். 7 தடவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் மிக முக்கியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுதான் ஜமாத்துல் ஆஹிராவுடைய மாதம். இன்னும் ஒரு சில மாதங்களில் நாம் புனித ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அதிகமாக நல்லமல்களை செய்வோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான நல்லமல்கள் செய்வதற்கு இப்போதிருந்தே நாம் பயிற்சிகளை மேற்கொள்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குகின்றான். மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக பூர்த்தி செய்து தருகின்றான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய தினம் 7 தடவை, இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் 7 தடவை இந்த துஆவை ஓதுவோம். யார் இதனை 7 தடவைகள் ஓதுகிறாரோ, காலையில் 7 தடவை, அதே போன்று மாலையில் 7 தடவை யார் இதனை ஓதுகிறாரோ, அவருடைய இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கவலைகள், கஷ்டங்கள், துன்பம், பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். என்ன துஆ என்றால், ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு عليه توكلت وهو رب العرش العظيم. حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனை தவிர உனக்கு வேறு எந்த நாயனும் இல்லை. அவன் மீதே நான் முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். அவன் மகத்தான அர்ஷின் ரப்பாக இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை 7 தடவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். எல்லா விடயங்களும் சீராகும். கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும்.